ஆறாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்பில் நாம் மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் மொழி முதல் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நாம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், சொல்லினுடைய இறுதி எழுத்துக்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பில் மாணவர்களே, மொழி என்றால் சொல், பதம், கிளவி என்ற பொருளும் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொல், மொழி இறுதி எழுத்துக்கள் என்றால் என்ன? மொழி இறுதி எழுத்துக்கள் என்றால் மொழியின் அல்லது சொல்லின் இறுதியில் வருகின்ற எழுத்துக்களுக்கு மொழி இறுதி எழுத்துக்கள் எனப்படும். மொழி இறுதி எழுத்துக்கள் என்றால் என்ன? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களுக்கு மொழி இறுதி எழுத்துக்கள் எனப்படும். மகிழ்ச்சி, நன்றாக சொன்னீர்கள். இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்து வரும்? தமிழ் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 247 எழுத்துக்கள் தமிழில் உள்ளன. இந்த 247 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருமா? வராது. இப்போ எந்தெந்த எழுத்து வரும் என்பது குறித்து நாம் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த வகுப்பில் காணலாம். மொழி இறுதி எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் வருகின்ற எழுத்துக்களில் உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன சொல்லுங்க மாணவர்களே? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 பெருக்கல் குறி மெய்யெழுத்து 18. இதை பெருக்கி சொல்லுங்க. 216. 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருமா என்றால் வராது. 216 எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது. அவற்றுள் நாம் சொல்லினுடைய முதல் எழுத்தில் வருகின்ற ஞாவரிசை என்று சொன்னோம். அந்த ஞாவரிசையில் இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. இருந்தாலும் கூட தமிழ் இலக்கியத்தில் அந்த காலத்தில் இந்த எழுத்து வழக்கத்தில் இருந்திருக்கிறது. உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் என்று பெயர். 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வருமா? வராது. குறிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இதில் ஞாவரிசை முழுவதுமாக மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. சரி, இப்போ உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு இன் கூட்டல் குறி ஆ, இதை எப்படி சொல்லலாம்? நா, இன்னா, நா என்று சொல்லலாம். சொல்லின் இறுதி. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் 18 மொழியின் இறுதியில் இடம்பெறுவதில்லை. உதாரணமாக இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இன் ஆகிய 11 எழுத்துக்கள் மட்டுமே மொழியின் இறுதியில் இடம்பெறுகின்றன. உதாரணத்திற்கு இந்த அட்டையை நீங்கள் பாருங்கள். இந்த எழுத்து அட்டையில் இஞ்ச், உரிஞ்ச் அப்படின்னு இருக்கு. இப்போ உரிஞ்ச் அப்படின்னா தேய் என்ற பொருள் குறிக்கிறது. அடுத்து
இன் தன்னகரணா இன் கண் கண்ட இப்படி பொருள்களில் வருது. கண் என்று இறுதி எழுத்து பெறுகிறது. அடுத்து தன்னகரணா இந்து வெறிங் என்று வருகிறது. இம் நாம் தாம் இப்படி சொல்லினுடைய இறுதி எழுத்தாக இடம்பெறுகின்றன. இ தாய் என்று இடம்பெறுகிறது. சேய் இப்படிலாம் வருது. அதனால் இ என்ற எழுத்து இறுதி எழுத்தாக சொல்லினுடைய இறுதி எழுத்தாக இடம்பெறுகின்றன. இர் பார் இல் கால் வால் இதுபோல் இடம்பெறுகின்றன. ஔ என்று அந்த காலத்திலிருந்தே இது இடம்பெறுகின்ற இவ் என்ற எழுத்து அவ் என்ற ஒரு சொல்லாக இடம்பெறுகிறது. இழ் தாழ் ஊழ் காள் இப்படி இழ் இடம்பெறுகிறது. இல் தாள் என்று இடம்பெறுகிறது. இன் நான் என்று இடம்பெறுகிறது. இப்படி இந்த 11 எழுத்துக்களும் மொழியினுடைய இறுதி எழுத்தாக இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மெய்யெழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் மொழியின் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறும் என்பதை அறிந்தீர்கள். அதற்கு அடுத்து அலபடையில் உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். அலபடையில் அலபடை என்றால் என்ன என்றால் எழுத்துக்களை நீட்டி உச்சரித்தல். சரி, நீட்டி உச்சரித்தல் என்றால் நெடில் எழுத்து அல்லவா ஆகும் என்று உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படும். உயிரெழுத்து 12, அதில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் என்றும் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் என்றும் பிரிக்கலாம். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள், நெடிய ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அப்போ குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு அளவு 1 மாத்திரை, நெடிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவு இடம்பெறும். அளவு எடுத்தல் அளபெடை என்றால் என்ன என்றால் தமிழில் உள்ள எழுத்துக்களில் குறில் எழுத்து என்றால் 1 மாத்திரை அளவும் நெடில் எழுத்து என்றால் 2 மாத்திரை அளவும் இடம்பெறுகின்ற இந்த வகையில் இருந்து சற்று நீட்டி ஒலித்தல் அளபடை. உதாரணத்திற்கு, வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அம்மா உங்களை அழைக்கிறார்கள். எப்படி அழைப்பாங்க? தம்பி இங்க வா அப்படின்னு அழைப்பாங்களா? தம்பி அப்படின்னு அழைப்பார்களா? தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அளவெடுத்து வருது. ஒரு எழுத்து தன்னுடைய அளவில் இருந்து நீட்டி ஒலிக்குது. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஊர்ல இருக்கும்போது உங்க தெருக்கல்ல பொருள்களை விற்கிறவங்க வருவாங்க. கீரை அப்படின்னு விற்க வர்றாங்க. கீ என்பது நெடில் எழுத்து 2 மாத்திரை, ரை என்பது நெடில் எழுத்து 2 மாத்திரை. கீரை அப்படின்னு சொல்றாங்களா, நீட்டி ஒலிக்கிறாங்களா? நினைச்சு பாருங்க. கீரை கீரை அப்படி தானே சொல்றாங்க. அப்போ இப்படி அதற்குரிய மாத்திரையில் இருந்து நீட்டி ஒலிக்கின்ற முறைக்கு அளபடை என்று பெயர். இந்த அளபடையில் 12 உயிர் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். எப்படி வருது என்பதை இந்த அட்டையின் வாயிலாக, இந்த கருத்து அட்டையின் வாயிலாக நீங்கள் மாணவ செல்வங்களே, அளபடை என்பதற்கு இந்த கருத்தட்டையை பாருங்கள். இந்த அட்டையில் அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என்று அழைக்கிறோம். அப்போ அம்மானா அ இம் மா, அது கூட இன்னொரு ஆ வந்தது பார்த்தீங்களா? இதுதான் அளபடை. அப்பா, அது பக்கத்தில் ஒரு ஆ வந்துக்குதுங்களா? இதுதான் அளபடை. அக்கா, பக்கத்தில் ஒரு ஆ வந்துக்குதுங்களா? இதுதான் அளபடை. இப்போ நெடில் எழுத்துக்கள் 7ம் அதனுடைய இனமான எழுத்துக்களை பெற்று அளபெடுக்கும்.
நெடில் எழுத்துக்கள் 7, அதற்கு இனமான எழுத்து 7ல் இருக்கணும், 5 தானே குறில் எழுத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது, அதானே? சரி, ஐ அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து எது? ஈ. இ, ஐக்கு இ. சரி, வேற இன்னொரு எழுத்து என்ன வருது? ஔ. ஔ. ஔ என்ற நெடில் எழுத்துக்கு இனமான எழுத்து உ. இப்போ புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். நசை. நசை அப்படின்னா விரும்பி. நசை விரும்பி. நசைனா விருப்பம். நசை அப்படின்னு வருது, ஒரு ஈ வருது கூட. அப்போ நசை ஈ அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது, இதை அலப்படையில் அப்படி படிக்கக்கூடாது, நசை என்று தான் படிக்கணும். சரி, தலை அப்படின்னு படிக்கக்கூடாது, இது நம்ம தலை ஈ அப்படின்னு படிக்கக்கூடாது, தலை கொஞ்சம் எழுத்து சொல்லணும், தலை அப்படி சொல்லாத, தலை பெய்து என்ற பொருளில் வருகிறது. அடுத்து பெரி. பெரினா பெரியது என்பதை பெரி என்று வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து குறி. பேச்சு வழக்கத்தில் குருவி என்பதை குறி என்று அழைக்கிறார்கள். இப்படி சொல்லினுடைய இறுதி எழுத்தாக உயிர் எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் இந்த கருத்தாட்டின் வாயிலாக அறிந்து கொண்டீர்கள். மாணவர்களே, மொழி இறுதி எழுத்துக்கள் என்பது குறித்து உயிர்மெய் எழுத்துக்களில் மொழி இறுதி எழுத்தாக 169 எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன. 216 உயிர்மெய் எழுத்துக்களில் 169 இடம்பெறுகிறது. எப்படி இடம்பெறுகின்றன என்றால், உதாரணத்திற்கு ஞ வரிசை, ஏ வரிசை, ஓ வரிசை இதெல்லாம் இடம்பெறாது. இப்போ ஞ வரிசை என்று சொன்னால் 12 எழுத்து, ஏ வரிசை மொழியின் இறுதியில் இடம்பெறாது, அது 18 எழுத்து. ஓ வரிசையில் நோ என்ற ஒரு எழுத்து இடம்பெறும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நோ என்பது துன்பம், ஓர் எழுத்து ஓர் மொழி, எனவே அது மொழியின் இறுதி எழுத்தாக ஆகும். ஓர் எழுத்து ஓர் மொழி ஒரு சொல்லாக கருத முடியுமா என்று உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படும். கருத முடியும். எப்படி என்றால், ஓர் எழுத்து ஓர் மொழியும் சொல்லுதான். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தருமையாயின் சொல் எனப்படும். நான் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொல் என்றால் என்ன சொல்லுங்க? ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ இணைந்து பொருள் தருமையானால் சொல் எனப்படும். மகிழ்ச்சி, அருமையாக சொன்னீங்க, பாராட்டு. அப்போ இந்த சொல்லில் ஓர் எழுத்து ஓர் மொழியும் சொல்தான். நோ தவிர, ஓ வரிசையில் நோ தவிர ஏனைய 17 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் இடம்பெறாது. ஆக இந்த எழுத்துக்களை எல்லாம் கழித்துவிட்டால் 169 எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களில் 169 எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் இடம்பெறும். அதற்கடுத்து 11 மெய்யெழுத்துக்கள் இடம்பெறும் என்று சொல்லியிருந்தேன் அட்டையில். அந்த 11ம் இடம்பெறும். அளபடையில் உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஆக மொத்தம் 192 எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்களாக வரும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. மகிழ்ச்சி, அருமையாக சொன்னீங்க. இந்த 247ல் 192 எழுத்துக்கள் சொல்லின் இறுதி எழுத்தாக வரும். மகிழ்ச்சி. மொழியின் இறுதியில் வருகின்ற எழுத்து குறித்து விளக்கத்தை அறிந்தீர்கள். அதற்குடைய அடுத்த நிலையாக மொழியின் இறுதியில் வராத எழுத்துக்கள் குறித்து காண்போம். மொழியின் இறுதியில் வராத எழுத்துக்கள் என்றால் என்ன? மொழினா சொல்லு. இந்த இடத்துல சொல்லினுடைய இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன எழுத்து வராது. இவ்வளவு நேரம் வர்ற எழுத்தை பார்த்தோம், இப்போ வராத எழுத்து என்ன எழுத்து வராது என்பது குறித்து பார்க்கலாம். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, ஆனால்
அளபடியில் மட்டும் சொல்லின் இறுதியில் வரும். அதற்கடுத்து இது புரியுதுங்களா? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, ஆனால் அளபடையில் மட்டும் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஏன்? ஆயுத எழுத்து என்றால் என்ன? ஆயுத எழுத்து எப்படி எழுதணும்? ஆயுத எழுத்து என்றால் புள்ளி எழுத்து, தனிநிலை, அகேனம் என்ற பெயர்கள் உண்டு. புள்ளி எழுத்துனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அந்த புள்ளி எழுத்து என்பது எப்படி? மேலே ஒரு புள்ளி இருக்கும், கீழே 2 புள்ளி இருக்கும். முப்பார் புள்ளி. எத்தனை புள்ளி இருக்கும்? அதில் 3 புள்ளிகள் இருக்கும். அந்த எழுத்துக்கு என்ன பேர்? முப்பார் புள்ளி என்று ஒரு பெயரும் உண்டு. இந்த முப்பார் புள்ளி என்ற எழுத்து சொல்லின் இறுதியில் வருமா? வராது. நான் கடந்த வகுப்பில் சொன்னது போல ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஏனென்று சொன்னால், ஒரு பறவை பறக்கிறது என்று சொன்னால் அந்த பறவைக்கு 2 இறக்கைகள் இருப்பது போல இந்த ஆயுத எழுத்திற்கு இயங்க வேண்டும் என்று சொன்னால், பொருள் தர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆயுத எழுத்திற்கு முன்பாக உயிரெழுத்தும் உயிர்குறிலும் பின்பாக உயிர் மெய்க்குறிலும் இடம்பெற்றால் ஒழிய இந்த ஆயுத எழுத்து பொருள் தராது. எனவே சொல்லின் இடையில் மட்டுமே இடம்பெறும் ஆயுத எழுத்து என்று கடந்த வகுப்பில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். இருந்தாலும் தற்போது சொல்லின் இறுதியில் ஆயுத எழுத்து இடம்பெறுமா? இடம்பெறாது. மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா சொல்றீங்க. இடம்பெறாது. ஏன்? அது சிறகு பெற்று இயங்கும் எழுத்து. ரெக்க, 2 ரெக்க இருக்கணும். 2 ரெக்க இருந்தாதான் பறவை பறக்கும். அது மாதிரி இந்த ஆயுத எழுத்துக்கு முன்பு ஒரு எழுத்தும் பின்பு ஒரு எழுத்தும் இடம்பெற்றால்தான் பொருள் தரும். மகிழ்ச்சி. இந்த ஆயுத எழுத்திற்கு உதாரணத்திற்கு இந்த அட்டையை நீங்கள் பாருங்கள். இந்த அட்டையில் எஃகு, அஃது என்று இந்த சொல்லை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்த ஆயுத எழுத்து இடையில் இருக்கு. முன்பு ஒரு எழுத்து, பின்பு ஒரு எழுத்து. இந்த ஆயுத எழுத்து இடையில் இருக்கு. முன்ன ஒரு எழுத்து, பின்னர் ஒரு எழுத்து இணைந்து பொருள் தருகிறது. மகிழ்ச்சி. ஆயுத எழுத்து வராது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். அதற்கடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்றால் புள்ளி வச்ச எழுத்து. அது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை? 18. இந்த 18 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வருமா? வருவதில்லை. எந்தெந்த எழுத்து வரும் என்பது பார்க்கலாமா? சரி, பார்ப்போம். மாணவர்களே, இந்த அட்டையை பாருங்க. இந்த அட்டையில் மெய்யெழுத்து இருக்கு. மெய்யெழுத்து 18ம் மொழியினுடைய இறுதியில் வருமா? வராது. அது எந்தெந்த எழுத்து குறிப்பாக வராது? இக்கு வராது, இங் வராது, இச் வராது, இட்டு வராது, இத்து வராது, இப்பு வராது, இர் வராது. இந்த எழுத்தை எப்படி உச்சரிப்பீங்க? இர். ஏன்? வல்லின இரு ஒன்று இருக்கு. இது எல்லாமே வல்லின எழுத்து தான். இடையின இரு ஒன்று இருக்கு. அதை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது இர் என்று உச்சரிக்கணும். இதை இர் என்று தான் உச்சரிக்கணும். இது வலிய எழுத்துக்கள் அனைத்துமே. எனவே இங்கு தவிர இந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. புரியுதுங்களா? புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மகிழ்ச்சி. மெய்யெழுத்து 18இல் 7 எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இதை தெரிந்து கொண்டீர்கள். இதற்கு அடுத்து ஏற்கனவே சொன்னது போல ஞா வரிசை எழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் இடம்பெறுவதில்லை. ஞா வரிசை பாருங்க. இந்த ஞா வரிசை 12 எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த 12 எழுத்துக்களும்
மொழியின் இறுதியில் இடம்பெறுவதில்லை. அதற்கு அடுத்து எகர வரிசைக்கு வாங்க. கே சே என வருது பார்த்தீங்களா? எகர வரிசை இந்த வரிசைக்கு வந்துருங்க. இந்த படத்தை பாருங்க. இதில் இந்த எகர வரிசை இருக்குங்களா? இந்த எகர வரிசையில் இருக்கக்கூடிய கே சே இந்த வரிசை பாருங்க. அப்படியே வரிசையாக பாருங்க. 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களும் மொழியின் இறுதி எழுத்தாக வருவதில்லை, வராது. அடுத்து ஒகர வரிசை பாருங்க. பக்கத்தில் ஒகர வரிசை. அந்த ஒகர வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நோ தவிர ஏனைய 17 எழுத்துக்கள். இந்த 17 எழுத்துக்களும் பாருங்க. அப்படியே வரிசையாக பாருங்க. இந்த 17 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. புரியுதுங்களா? மகிழ்ச்சி. மாணவர்களே, மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அது குறித்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் சொன்னதை பற்றி சுருக்கமா. மொழியின் இறுதியில், சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் மொத்தம் 67. எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சொல்றேன், கவனிங்க. உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் தனித்தனியே சொல்லினுடைய இறுதியில் இடம்பெறுவதில்லை. அலப்படையில் தான் வரும். உயிரெழுத்துக்கள் தனியாக வருவதில்லை. ஆயுத எழுத்து மொழியின் அல்லது சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இக்கு, இங், இச், இட்டு, இத்து, இப், இர் இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்தில் ஞகர வரிசை 12 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது, வாரா. உயிர்மெய் எழுத்துக்களில் எகர வரிசை 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வாரா. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் ஒகர வரிசை. ஒகர வரிசையில் ஞோ தவிர ஏனைய 17 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வாரா. அந்த ஒரு எழுத்து எப்படி வருமா? வரும். ஏன்? நோ என்றால் துன்பம் என்ற பொருளில் வருகிறது. சரி, இப்ப கூட்டி பாருங்க. மொத்தம் எத்தனை எழுத்து வருது? 67 எழுத்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 67 எழுத்துக்கள் மொத்தம். இந்த 67 எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வாரா. வாரா என்றால் என்ன? பன்மை. வராது அது ஒருமை. வாரா என்றால் பன்மை. ஒருமை பன்மைனா உங்களுக்கு புரியுதா? பறவை பறந்தது, பறவைகள் பறந்தன. பறவை பறந்தது ஒருமை, பறவைகள் பறந்தன பன்மை. அதுபோல இங்க வராது என்று சொன்னால் ஒருமை, வாரா என்று சொன்னால் பன்மை. 67 எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் அல்லது சொல்லின் இறுதியில் வாரா. மகிழ்ச்சி. இப்பொழுது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லு ஒரு சொல்லு என்றால் அந்த சொல்லுக்கு இடையில எந்தெந்த எழுத்துலாம் வரும் அப்படி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க. பாருங்க பாருங்க அட்டைய பாருங்க, பாருங்க பாருங்க அட்டைய பாருங்க, பார்த்து நீங்க பதில புரிந்து கொள்ளுங்க, பார்த்து நீங்க பதில புரிந்து கொள்ளுங்க. பாருங்க பாருங்க அட்டைய பாருங்க, இந்த அட்டைய பாருங்க. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் அடி, ஏன்னா ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே. இது ஒரு பாட்டு இல்லை, இது உங்களுக்கு சும்மா பாட்டு அடி பாடினா. பாருங்க பாருங்க அட்டைய பாருங்க. இவ்வளவு நேரம் அப்படியே வெறும் பேச்சை கேட்டதுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியா இருக்குல்ல, அதுக்காக. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பாராட்டு. ஒரே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இப்ப பாருங்க. காக்கை இக்கு வருதா இடையில, சங்கு இங்கு வருது பாருங்க, பூச்சி இச்சி வருது பாருங்க, மஞ்சள் இஞ்சி வருது,
பட்டு இட்டு வருது. காண்க இன் வருது பாருங்க. அதற்கடுத்து நத்தை இத்து வருது பாருங்க. சந்தை இந்து வருது பாருங்க. உப்பு இப்பு வருது பாருங்க. தம்பி இம்மு வருது. வாய்மை ஈ வருது. சார்பு இர். பள்ளி இல்லு வருது. செவ்வாய் இவ் வருது. தாழ்வு ஈழ் வருது. பள்ளி பள்ளிக்கூடம் இல்லு வருது பாருங்க. முயற்சி இர்ன்னு சொல்லணும். முயற்சி முயற் அப்ப இரு வருது. நன்றி கடைசியா என்ன வருது? நன்றி இன்னு வருது. இந்த 18 எழுத்து வருதா பாருங்க. வருது. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். புரியுதுங்களா? பாருங்க, இன்னொரு முறை படத்தை பாருங்க. பாருங்க பாருங்க படத்தை பாருங்க. மெய்யெழுத்து 18 வருது பாருங்க. மெய்யெழுத்து 18 வருதா? சொல்லின் இடையில் வருதா பாருங்க. பாராட்டு பாராட்டு பாராட்டு. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும் என்பதை அறிந்து கொண்டீர்கள். அதற்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல் இடையில் வரும் என்று சொன்னால் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள். சரி, ஒரு சில எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் இடையில் வருகின்ற எழுத்து பா நிரப்பிடம் இம்முன்னு கொடுத்துருக்குறோம். கா நிரப்பிடம் இம்மு கொடுத்துருக்குறோம். க நிரப்பிடம் ஊ கொடுத்துருக்குறோம். நிரப்பிடம்னா டேஷ். மா நிரப்பிடம் இம்மு கொடுத்துருக்குறோம். அப்போ கீழே உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. ட க ந த ர இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் போடுங்க. படம் மகிழ்ச்சி, படம் போட்டீங்க. அதுக்கு அடுத்து போடுங்க காகம். சரி. அதுக்கடுத்து கனவு. சரி. அதுக்கடுத்து மரம். இப்படி இந்த எழுத்துக்களை எடுத்து எழுதுகின்ற பொழுது புதியதோர் சொல்லு உருவாகும். அந்த சொல் பொருள் தர வேண்டிய சொல்லா இருக்கணும். பொருள் தரணும். பொருள் தர்ற மாதிரி இருக்கணும். இது நேரம் வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்வமாக இந்த வகுப்பை கவனித்திருந்தீர்கள் என்பதில் நான் மகிழ்வடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.